டேய் மச்சான், என் ஒய்ஃப் பத்தி உனக்கு என்ன தெரியும்? நான் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என் கூட என் நெஞ்சு மேல படுத்தான் தூங்கணும்னு ராத்திரி ஃபுல்லா தூங்காம காத்துட்டு இருப்பாடா. அவ்வளோ ஏ காவியா, ஏய் யார் இவன் நம்ம பெட்ரூம்ல படுத்திருக்கான்? டேய் தேவா, பதட்டப்படாதடா. இது நான் சொல்லிருக்கேன்ல, என் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் சாம் குட்டி. சாம் குட்டியா? அந்த பன்னிக்குட்டி எதுக்குடி நம்ம பெட்ரூம்ல படுத்திருக்கான்? அவனை எழுப்புடி. டேய் எந்திரா. டேய் என்னடி எந்திரிக்க மாட்டான்? எழுப்புடி அவனை. டேய் அவன் எந்திரிக்க மாட்டான்டா. கை கால்லாம் ஜில்லுன்னு ஆயிடுச்சு. உடம்பெல்லாம் விரைச்சிருக்கு. விரைச்சிருச்சுனா செத்தா போயிட்டான். ஆமாண்டா, செத்துட்டான். செத்தாலும் எழுப்புடி. செத்துட்டானா? 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 டேய் கத்தாதடா, ரெண்டு பேரும் சேர்ந்து மாட்டுவோம். ரெண்டு பேரும் சேர்ந்து மாட்டிப்போமா? ஏய் நீ தாண்டி உன் கள்ளக்காதல வீட்டுக்கு கொண்டு வந்து கொலை பண்ணிருக்க. என்ன உன் கொலையில என்ன கூட்டு சேர்க்கிற? ஐயோ அப்பவே சொன்னானுங்க என் ஃப்ரெண்ட்ஸ்ல அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாதரான்னு கேட்காம விட்டனே. டேய் இவன் என் கள்ள காதலன்லாம் இல்ல, என் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். பேசணும்னு சொன்னா சரின்னு வர சொன்னேன். பார்த்தா என்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணா. கீழே தள்ளி விட்டதுல தலையில அடிபட்டு செத்துட்டான். நீ என்ன நம்பலல்ல? எனக்கு தெரியும். இங்க பாரு, நான் அவன் கூட போறதா இருந்தா நான் ஏன் அவனை கொல்லணும்? உன்னை கொன்னுட்டு அவன் கூட எல்லாம் போயிருக்கணும். நீ சொல்றது லாஜிக்கலா கரெக்டா இருக்கு. அப்புறம் நான் நைட் ஷிஃப்ட் போனதுக்கு அப்புறம் நைட் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்க. டேய் அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம்டா. முதல்ல இந்த பாடி எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்னு சொல்லுடா. நம்ம என்ன பண்ணலாம்? இவனை சாப் சாப் சாப்பா வெட்டி நாய்க்கு போட்டுடலாமா? இல்ல நம்மளே சாப்பிடலாமா? நீ என்ன பண்ற? மார்க்கெட்ல ஒரு லிக்விட் விக்குதா, அது வாங்கிட்டு வந்துட்டு இவன் சைஸ்க்கு ஒரு ட்ரம் வச்சு அதுல இவனை கரைச்சிடலாமா? நான் நைட் ஷிஃப்ட் போகும்போதெல்லாம் நீ நியூஸ் சேனல் பாப்படி. நான் கூட ஜெனரல் நாலேஜுக்கு பாக்குறேன்னு நினைச்சேன். ஆனா இப்பதாண்டி புரியுது எப்படி கொலை பண்ணலாம், அந்த கொலையை எப்படி மறைக்கலாம், எப்படி சீரியல் கில்லர் ஆகலான்னு ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக பாத்தியா? அப்படிலாம் இல்ல தேவா, ப்ளீஸ் தேவா, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுடா. பண்றேன்டி பண்றேன். இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிரு. நான் வேற கல்யாணம் வேணாம். கொலையில முடிஞ்சிடும். நான் இவ கூட லிவிங்ல இருந்துக்கிறேன்டி. வந்து பாடியை தூக்கு. அப்ப உண்மையாவே என்னை என் அம்மா வீட்டுக்கு அமிச்சிட்டு நீ லிவ்வின்ல இருக்க போறியா? வாய்ஸ் டோன் மாறுது. சனி பொண்ணு தனியா போகுதுன்னு சொல்லுவாங்க. நம்மள கூட அனுப்பிச்சிருவோம் போலயே. சமாளிப்போம். அப்படிலாம் எதுவும் இல்ல. வந்து பாடியை தூக்கு. ஏய் என்னடி இந்த கணக்கறான்? இந்த பாடியை கீழே எடுத்துட்டு போறதுக்குள்ள நான் பாடி ஆயிருவேன் போலயே. என்னாலே முடியல. நம்ம வேணா கொஞ்ச நேரம் சோஃபால போட்டு ரெஸ்ட் எடுக்கலாமா? யாரு வந்திருக்கா? தெரியல. நீ போய் கதவு தர. நீ தான் கொலை பண்ண. நீ போய் கதவு தர. கொலைக்கு நீ தானே ஹெல்ப் பண்ண. நீ போய் கதவு தர. சார் யார் சார் நீங்க? எதுக்கு ஏ வீட்டு வாசல்ல நிக்கிறீங்க? என்ன வேணும்? இன்சூரன்ஸ்லாம் எனக்கு எதுவும் வேணாம். தம்பி நான் ஒன்றும் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்லாம் இல்லை. அப்புறம் யாரு? நான் ஒரு அரசு அதிகாரி. மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக வந்திருக்கிறேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க? சார் என் வீட்டில் நானும் என் பொண்ணாடி 2 பேர் தான். கிளம்புங்க. தம்பி உங்கள் வீட்டில் எத்தனை பேர், எத்தனை சேரு, குழந்தை குட்டிங்க இருக்கா, குடும்ப ஃபோட்டோ இருக்கா, ஆதார் கார்டு இருக்கா, ரேஷன் கார்டு இருக்கான்னு எல்லாத்தையும் நானே நேராக வந்து செக் பண்ணோம். தள்ளுங்க சார். அதெல்லாம் வழி விடுங்க சார். சார் சார் வராதீங்க சார். தம்பி யார் இவன்? எதுக்கு இந்த பொண்ணு அவன் மேலே பர்ஃப்யூம் வச்சுன்னுக்குது? அது ஒண்ணும் இல்ல சார். போனா வாடை அடிக்குது சார் அவன் மேல. அதனாலதான். எது பொணவாடியா? சார் பதறாதீங்க சார். அவன் நிறைய குடிச்சிருக்கானா, அதனால உடம்புல இருந்து பொணவாடியா வருது. அதை மறைக்கிறதுக்காக பர்ஃப்யூம் அடிச்சிருக்கா சார். வேற ஒன்றும் இல்ல. லோக்கல் சாருக்கா? எனக்கு எப்படி சார் தெரியும்? குடிச்சு அவன்கிட்ட தான் கேட்கணும். ஆமா, வீட்ல நீயும் ஒய்ஃப் மட்டும் தானே இருக்குன்னு சொன்னீங்க. அப்ப இவன் யாரு? என் மச்சான் சார். என் பொண்டாட்டியோட அண்ணன் சார். அண்ணாவா? ஆமா அண்ணா தானே. அண்ணாதான். ஆமா சார், அண்ணாதான். அது சரி, இவ்வளோ பெரிய அரசு அதிகாரி வந்திருக்கிறேன். என் முன்னாடி நீங்க 2 பேரும் எவ்வளோ மரியாதையா ஏந்து நின்று பேசுறீங்க. ஆனா அவன் கூலர்ஸ் போட்டுக்கின்னு கூலா வந்துக்கிறான். பிளடி ஃபுல். மரியாதை என்னன்னே தெரியாது அவனுக்கு. ஏன் அவன் எழுந்துக்க மாட்டானா? ஆமா சார், அவன் எந்திரிக்க மாட்டான் சார். ஏன் எழுந்துக்க மாட்டான்? ஏன் எந்திரிக்க மாட்டான்னு என்ன சொல்றது? சார் அவனுக்கு உடம்பு சரியில்லை சார். அவன் நிறைய குடிச்சு குடல் அவிஞ்சு போச்சு, கல்லீரல் காணாம போச்சு, இதயம் அழுகி போச்சு சார். அதான் அவன் அப்படியே ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அட்மிட் பண்ணி காப்பாத்தலாமான்னு நினைக்கும் போது நீங்க குறுக்கால வந்துட்டீங்க சார். ஆமா சார்,
நீங்க எங்களை சீக்கிரமா விட்டீங்கன்னா பாடி போய் டிஸ்போஸ் பண்ணிடுவோம். எது பாடியா? பேஷண்ட் சார். பேஷண்ட்டை சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அட்மிட் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு வரதா சார் டிஸ்போஸ்னு சொல்லிட்டான் அவன். ஆமா சார். அது சரி, அவன் ஆதார் கார்டு கொடு. சார் அவன் ஆதார் கார்டு உங்களுக்கு எதுக்கு சார்? இல்ல, உங்க 2 பேரும் முகரையும் பார்த்தா லேசா நம்புற மாதிரி இருக்கு. எனக்கு அவன் முகர கட்டிய பார்த்தாதான் ஏதோ சந்தேகமா இருக்கு. அவன் ஆதார் கார்டு கொண்டு வாங்க. சார் அவன் ஆதார் கார்டு எங்க இருக்குன்னு எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? எனக்கு தெரியும், பர்ஸ்ல தான் இருக்கு, நான் எடுத்து தரேன். இந்தாங்க சார். ஆதார் கார்டு எங்க இருக்குன்ற வரைக்கும் அப்டேட்ல இருக்க நீ. அப்டேட் இருக்கணுமே சார். ஏன் முன்னாடி எதுக்கு சார் அப்டேட்ல இருக்கணும்? அட அது இல்லப்பா, குழந்தை போட்டோ வைக்குதுப்பா, போட்டோ அப்டேட் பண்ணல அத சொன்னேன். புரியுங்க சார். எந்திரிச்சானா நான் அவங்ககிட்ட அப்டேட் பண்ண சொல்றேன் சார். சரிப்பா, நான் அப்படியே கிளம்புறேன். எல்லாம் கரெக்டா இருக்குது. வரட்டுமா? ஓகே சார். நான் எதுவுமே பண்ணல சார். இவன் தான் வீட்டுக்கு வந்தானா என்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணா. கீழ தள்ளி விட்டதுல தலையில அடிபட்டு செத்துட்டான். செத்துட்டானா? கொலை பண்ணிட்டீங்களா? மர்டர் பண்ணிட்டீங்களா? குத்தி கொன்னுட்டீங்களா? சார் கொல்லல சார். அவதான் சார் தள்ளி விட்டதுல அவன் செத்துறா சார். அப்ப கொலை பண்ணிருக்கீங்க, 2 பேர் சேர்ந்து பண்ணிருக்கீங்க. சார், இருங்க, இல்ல சார், இல்ல ஒரு சார். அரசு அதிகாரிகிட்டே கொன்னுட்டுன்னு வாக்குமூலம் கொடுக்குறீங்களா? உடனே காவல்துறைக்கு சொல்லாம விட மாட்டான். இந்த வேணாம் சார், வேணாம் சார் சார், ப்ளீஸ் வேணாம் சார், சார் ப்ளீஸ் வேணாம் சார் வேணாம் சார் சார் வேணாம் சார் சார் இது வேணாம் சரிப்பட்டு சார். வராது தேவா. பேசாம இவனையும் போட்டுடலாம். ஏய், எது? ஒரு அரசு அதிகாரியே கொலை பண்ணிடுவேன்னு வாக்குமூலம் கொடுக்குறியா? இரு, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. சார் அப்பலாம் இல்ல சார். சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். வேணாம் சார் 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 வேணாம் சார் சார். என்ன கொலை பண்ணிட்டு நாங்க கொட்டாய் விடுறான்? என்னையா இது? காவியா? புரியல சார். காவியா புருஷன்? ஆமா, நீங்க யாரு? நான் எங்க இருக்கேன்? நம்பர் 63 ஆலப்பாக்கம் வலசராம் குட்ரோடு. இதானப்பா உன் அட்ரஸ்? ஆமா. அது கூட தெரியல. சாம்குட்டி, உனக்கு எதுவும் ஆகலையா? நீ நல்லா தான் இருக்கியா? ஆமா காவியா, எனக்கு என்ன ஆச்சு? என் வீட்டுக்கு வந்தியா? என்கிட்ட பேசணும்னு வந்துட்டு என்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணியா? நான் உனக்கு கீழே தள்ளி விட்டதுல தலையில அடிபட்டு செத்துட்டேன்னு நினைச்சேன்டா. ஏய், என்ன அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல? நீயா பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குற? நான் இப்படிலாதான் என் புருஷன்ட்ட சொல்லியிருக்கேன், நீயும் அதே மாதிரி சொல்லிருன்னு அவனுக்கு கோட் வேர்ட் கொடுத்துட்டு இருக்கியா? ப்ரோ, காவியா சொல்றது உண்மைதான் ப்ரோ. நான் டிப்ரெஷன்ல இருந்தேனா, அதான் காவியா பார்க்கலான்னு வந்திருந்தேன். ட்ரிங்க்ஸ் வேற பண்ணியிருந்தேனா, அதான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல. காவியா தள்ளி விட்டது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. என்னால உங்க குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வேணாம் ப்ரோ. நான் கிளம்புறேன். இவ்வளவு சந்தேகப்படுறவன் கூட என்னாலயும் இருக்க முடியாது. நான் என் அம்மா வீட்டுக்கே போறேன். காவியா, சார், என் ஆதார் கார்டு கொடுத்தா போயிடுவேன். இந்த பாருங்க தம்பி, சாகிறதுக்காக குடிக்கிற விஷம் கூட உடனே உசுர் எடுத்துரும். ஆனா இந்த சந்தேகன்ற விஷம் கொஞ்சம் கொஞ்சமா குடும்பத்தை கொன்னுடும் தம்பி. ஒரு அரசு அதிகாரியா சொல்றேன், இந்த நாட்டில இருந்து ஒழிக்க வேண்டியது மது மட்டும் இல்லை, இந்த சந்தேகன்ற கொடுமையான வியாதியும் தான். நான் கிளம்புறேன் தம்பி. நான் கிளம்புறேன். காவியா, தயவு செஞ்சு நீ உங்க வீட்டுக்குலாம் போக வேணாம், இங்கேயே இரு. சந்தேகப்படுறவன் கூட எல்லாம் என்னால இருக்க முடியாது. நான் கிளம்புறேன். சந்தேகப்படல காவியா, யாரா இருந்தாலும் ஒரு மரண பயத்துல இருக்கும்போது இப்படிதான் பேச தோணும். அது ஒரு சைக்காலஜி. இல்லப்பா, நீ தான் லிவின்ல இருக்க போறல, நான் இதுக்கு நடுவுல. காவியா, நான் தான் போகாதன்னு சொல்றேன்ல. இன்றைய முக்கிய செய்தி: சென்னை சிறையில் இருந்து தப்பி ஓடிய சைக்கோ கொலைகாரன். இவர் வீடு வீடாக சென்று மக்கள் கணக்கெடுப்பு எடுப்பதாக கூறி இளம் ஜோடிகளை குறிவைத்து கொலை செய்துள்ளார். இவர் பார்ப்பதற்கு ஒல்லியாகவும் கண்ணாடி அணிந்திருப்பதாகவும் தகவல். தம்பி, உங்ககிட்ட ஒன்று கேட்க மறந்துட்டேன். உங்க பேரு? அரசு அதிகாரியா கொலை பண்ற அளவுக்கு துணிச்சிட்டீங்களா? சிரிக்கிறான் பாஸ் அவன். நீங்க யாரு? தம்பி, செருப்பு போட்டு போங்க. நான் பாத்துக்கிறேன்னு இல்லடா. மக்கள் தொகை கணக்கெடுப்பு
நான் தான் கேள்வி இன்சூரன்ஸ் இல்ல அப்புறம் ஏய் சும்மா அவன் நான் கூலர் போட்டு கூலா ரெடி ஃபுல்லா பண்ணிருக்கான் உலகத்தா போயிடலாம். சாகு விஷம் சொல்ற உண்மையை செத்துலாம் சாவுக்கு விஷம் கூட டேய் எவ்வளவு கஷ்டம் ஏன் சித்தினே நான் அதோட மாசம் சந்தேக விஷம் அது பண்ணி குடும்பத்தை